கனடாவில் நாடு கடத்தும் வழக்குகளில் ஒரு பாரிய தேக்க நிலையை கனடா எல்லை சேவைகள் முகவரகம் எதிர்கொண்டுள்ளது. அரசாங்க தரவுகளின்படி சுமார் 5,77,739 பேர் தற்போது வெளியேற்ற உத்தரவுகளை பெற்றுள்ளதோடு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இவர்களில் 5,500க்கும் மேற்பட்டோர் கனடாவில் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள 942 பேரும் வெளியேற்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கனேடிய நாடாளுமன்றத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர் ஜமீல் ஜிவானி எழுப்பிய கேள்வியை தொடர்ந்து இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் பொது பாதுகாப்புத்துறை மூலம் பதிலளித்து இந்த மாத ஆரம்பத்தில் இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் செய்யப்பட்ட குற்றங்களின் வகைகள் குறித்து விவரங்களை வழங்க முடியாது என அதிகாரிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர். குறித்த அமைப்பு நாடு கடத்தும் வழக்குகளை குற்ற வகைகளின் அடிப்படையில் கண்காணிக்காமலேயே இதற்கான காரணத்தை கூறுகின்றது. மேலும் ஒவ்வொரு கோப்பையும் கைமுறையாக சரிபார்ப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும் எனவும் அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். அத்துடன் நிலுவையில் உள்ள அனைத்து நாடு கடத்தும் வழக்குகளையும் செயற்படுத்த எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதையும் அரசாங்கம் இன்னும் விளக்கவில்லை. கூடுதல் விவரங்களை தேடும் கனேடியர்கள் CBSAயின் இணையவழி குடிவரவு வெளியேற்ற புள்ளி விபர தளத்தில் தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.